2021 பாமக வெற்றியை வசமாக்கிய மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதி சேலம் மாவட்டத்துல மேட்டூர், மேச்சேரி, கொளத்தூர், வீரக்கல்புதூர், பிஎன்பட்டி பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. தமிழகத்துல குடிநீர் விவசாயத்துக்கு முக்கிய நீர் ஆதாரமா இருக்கிற மேட்டூர் அணை அமைஞ்சிருக்கிற தொகுதியும் கூட. தொகுதியில விவசாயம், மீன் பிடிக்கிறது முக்கியமான தொழிலா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல தொகுதியில 1,27,853 ஆண் வாக்காளர்களும் 1,25,575 பெண் வாக்காளர்களும் 17 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,53,445 வாக்காளர்கள் இருக்காங்க. 1957 இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு வர தொகுதியில அதிகபட்சமா அதிமுக 6 முறை ஜெயிச்சிருக்கு. அப்புறமா காங்கிரஸ், பிரஜா சோசியலிச கட்சி, பாமக தலா 2 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திமுக, தேமுதிக தலா 1 முறை ஜெயிச்சிருக்கு. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல தொகுதியில அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட பாமகவுக்கும் திமுகவுக்கும் கடும் போட்டி நிலவுச்சு. இறுதியா 97,055 வாக்குகளை பெற்று பாமக வேட்பாளர் சதாசிவம் வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு கடும் போட்டியை கொடுத்த திமுக வேட்பாளர் சீனிவாச பெருமாள் 96,399 வாக்குகளை பெற்று தோற்றார். 656 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றியை பறிகொடுத்துச்சு. இப்ப தேர்தல் நெருங்க மேட்டூர் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். தொழிலாளர்களும் விவசாயிகளும் நிறைந்த தொகுதி. அதனால் தொழிலாளருக்கு தங்குறதுக்கு விடுதி இல்லை, விவசாயிகளுக்கும் தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. டேம் இருக்குது, தண்ணி குடிக்க தண்ணி இல்லை, விவசாயிகளும் பற்ற மாட்டேங்குது. ரோடு வசதி வேணும். இந்த பாலமலை இருக்கு இல்லைங்களா, அது சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இன்னும் ரோடு வசதி, லைட் வசதிலாம் இது இல்லை. காவிரி கரை ஓரத்தில் நிறைய அரசு நிலங்கள் உள்ளது. அதை சுற்றுலாத்தலமாக மாற்றி மக்கள் பயனடைகிறதுக்கு செஞ்சோம். சுற்றுலாத்துறை படகு சவாரி செஞ்சு ஜாலியாக மக்கள் என்ஜாயும் பண்ணலாம். அதனால அரசுக்கு நிறைய வருமானமும் வரும், ஆற்று நீரும் தூய்மையாகும். மேட்டூர் தொகுதி முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதி. கொளத்தூர் ஒன்றியம், நவுப்பட்டி இதெல்லாம் முழுக்க முழுக்க விவசாயம். ஆனால் இங்கே இது வரைக்கும் அரசு கொள்முதல் நிலையம் எதுவுமே இல்லை. இதனால் நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள் எல்லாம் வேறு மாவட்டத்துக்கோ இல்லை வேறு எடப்பாடிக்கோ கொண்டு போய் போகிறதா இருக்குது. அதனால் குளத்து நவுப்பட்டியிலையோ கொல்நாயக்கம்பட்டியிலையோ நெல் கொள்முதல் நடக்கணும் அமைச்சா எங்களுக்கு எல்லாம் சௌரியமாக இருக்கும், விலையும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா கிடைக்கும். தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் இருக்காங்க. இந்த 3000 தொழிலாளர்களுமே அத்துக்கூலி தொழிலாளிகளாக, தூய்மை காவலர்கள் என்று, தூய்மை பணியாளர்கள் என்று, OHT ஆப்ரேட்டர்கள் என்று பல்வேறு பேர் வச்சு அழைக்கிறாங்க. ஆனால் இவருடைய கூலி பார்த்தீங்கன்னு சொன்னா 6,000 ரூபாய், 10,000 ரூபாய் என்கின்ற நிலையில தான் இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் என்பது இருக்கப்பட வேண்டும். மேட்டூர் அணையினுடைய ரயில் நிலையம் ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது மேட்டூர் அணை கட்டுறதுக்காக. இந்த அணை கொண்டு வந்த ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா இன்று அளவு பாலடைந்து கிடக்கிறது. இங்கிருந்து மேட்டூரிலிருந்து சென்னைக்கு போன ரயில் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, மேட்டூரிலிருந்து சென்னைக்கும் பெங்களூருக்கும் நேரடி ரயில் போக்குவரத்து தொடங்கணும். மேட்டூரிலிருந்து ஈரோடு ரயில் நிலையத்து வரைக்கும் ரயில் பாதை இணைக்கணும். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.